தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. தலைக்கு மேல கடன் தொல்லை, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போற கந்திஷ்டி, வீட்டுல நிம்மதியே இல்லாம பில்லி சூனியம் ஏவல்னு பல பிரச்சனைகள்னால ராத்திரி தூங்கவே முடியல. நீங்க பார்க்காத பரிகாரமே இல்லை, கேட்காத மந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி நொந்து போயிருக்கீங்களா? நாங்க எவ்வளவோ செய்து பார்த்துட்டோங்க, எதுவுமே சரி வரலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தாங்க, முழுசா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகள் சித்தர்பீடம் சேனல்ல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே அடியில முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மகா சக்தி வாய்ந்த ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் தேய்பிறை அஷ்டமியில செய்யக்கூடிய பூசணிக்காய் விளக்கு பிரயோகம். இதை எப்படி முறையா செய்யணும்னு முழுசா கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பல பேர் நினைக்கிற மாதிரி பைரவர்னா பயப்பட வேண்டிய கடவுள் கிடையாதுங்க. அவர் நம்ம பரமசிவனுடைய காவல் தெய்வம், நம்மளை காக்கிற மகாசக்தி. அதுலயும் குறிப்பா மாசம் மாசம் வர்ற தேய்பிறை அஷ்டமி ராத்திரி இருக்கு பாருங்க, அது பைரவ உபாசனை செய்யறவங்களுக்கும் பைரவரை வழிபடுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த பிரயோகத்தை எப்படி செய்யணும்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு மாலையிலேயோ அல்லது ராத்திரி வேளையிலேயோ ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை நிற நாட்டு பூசணிக்காய ஒன்று பார்த்து வாங்கிக்கிங்க. அந்த பூசணிக்காயோட மேல் பகுதியில் வட்டமா வெட்டி உள்ள இருக்கக்கூடிய விதையெல்லாம் வெளியில் எடுத்துட்டு சுத்தமாக்கிருங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க, அதுல நல்லெண்ணெய் ஊத்தி நல்ல பெரிய திரியா போட்டு தீபம் ஏத்தணுங்க. பூசணிக்காய்க்கு இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலையும் செய்வினை தோஷங்கள் அப்படி போன்ற எதிர்மறை சக்திகளையும் அப்படியே ஈர்க்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குதுங்க. தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது. அந்த பூசணிக்காயில பைரவர் நினைச்சு விளக்கேற்றும் போது உங்க கஷ்டம் எல்லாம் அப்படியே தூசு மாறி பறந்து போயிடுங்க. என்னங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க போல இருக்கே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ முழுசா பாருங்க. இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு மனசுல பைரவரை நினைச்சுக்கிட்டு இந்த சக்தி வாய்ந்த அந்த மூல மந்திரத்தை ஜபிக்கணும். மூல மந்திரம் இதுதாங்க, ஓம் பம் பைரவாய நம. இந்த மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது 108 முறையாவது மனசுக்குள்ளேயே சொல்லி ஜபம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த மந்திரம் ஓம் பம் பைரவாய நம. மந்திரத்தை ஸ்கிரீன்ல கொடுக்கறதுங்களா? சரிங்க, மந்திர சிக்கரத்தை நான் கடைசியா ஸ்கிரீன்லயே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி முறையா செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பூசணிக்காயில விளக்கேத்தி வச்சு ஓம் பம் பைரவாய நம, ஓம் பம் பைரவாய நம, ஓம் பம் பைரவாய நம, ஓம் பம் பைரவாய நம அப்படின்னு நீங்க ஒரு 108 முறை சொல்லும் போது உங்க சுத்தி என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஏவல் சூனியம் கெட்ட சக்திகள் எல்லாமே அடிபட்டு ஓடி போயிடும். உங்களை வாட்டி வதைக்கிற கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். தடைபட்டு நின்ன காரியங்கள் எல்லாமே அந்த காலபைரவருடைய அருளால உடனே கைகூடி வரும். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே முறையான குரு வழிகாட்டுதலோடும் பயபக்தியோடும் செய்யும் போதுதான் முழு பலனை கொடுக்கும். சரிங்களா? நீங்க ஒரு தாய் தகப்பனா இருக்கீங்க, உங்க குழந்தைய போயிட்டு நீங்க அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு பைரவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த நபர் எப்படி போவாங்க தெரியுங்களா? ஏதோ சொல்லிட்டாங்க, கடமைக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு தான் போயிட்டு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க. குழந்தைங்கன்னு சொல்றது எப்படின்னா ஒரு திருமணம் ஆகாத வயசு வரைக்குமே இருக்கிறவங்கள சொல்றேன் நான். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு ஜோதிடரோ இல்ல ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா
அதுல இருக்கிற உள்ளர்த்தம் என்னங்கறத புரிஞ்சுட்டு நம்ம போய் அதற்குண்டான ஒரு பயபக்தியோட இருந்து அதை செய்துட்டு வரணும். ஏதோ போனோம் ஆதாருக்கு கையில ரேகை வச்சோங்கிற மாதிரி கடமைக்கு செய்துட்டு வரக்கூடாதுங்க. சரிங்களா? முழுமையான நம்பிக்கையோட செய்யுங்க. கட்டாயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது. நம்ம அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இதை பரிந்துரை பண்ணி நல்ல பலனுக்கு பெற்றுட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம ஸ்ரீ வெள்ளியங்கிரி சுவாமிகள் சித்தர் பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவுக்கு 500 லைக் வந்தா காலபைரவர் உபாசனை எப்படி பண்றதுன்னு A to Z எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லித்தரேன். சரிங்களா? காலபைரவர் அருள் உங்கள் குடும்பத்துல எப்பவும் இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ காலபைரவாய நம. நன்றி.